அனைவருக்கும் மதிய வணக்கம் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அக்லூர் சிறப்பு பள்ளியில் தமிழ் புத்தாண்டை பற்றி நம்ம மாணவர்கள் பாரம்பரிய உணவு மற்றும் பொருட்கள் பற்றி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க நிறைய வீட்டிலேருந்து நிறையா பொருட்கள் மூலிகை பொருட்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது ஒவ்வொருத்தராக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. பாப்பா பேர் ரித்திகா. ரித்தியா இந்த மூலிகை பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கா. அதோட பயன் என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுவா. சொல்லுமா. இது மருதாணி. இந்த மருதாணி இலையை மருதாணி கையில் அரைக்கணும், பயிர் செய்ய முடியவரம் பறிச்சு வெங்கலத்தை நடைபெறலாம். இது மருதாணி. இந்த மருதாணி நம்ம அரைச்சி கையில் மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ வச்சோம்னா இந்த வெயில் நேரத்தில் நம்மளோட உடம்பு சூட்டை தணிக்கும். ரெண்டாவது இதை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சோம் அப்படின்னா முடி கருப்பாக வளரும். அப்புறம் தீப்புண்ணு இருந்துச்சுன்னா அந்த மருதாணி இலையை காய்ச்சி போட்டோன்னா புண்ணு சீக்கிரம் ஆறிடும். இது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ என்ன செய்வாங்க? அல்சரு சுகர் பேஷண்ட் ஆவாரம்பூவை சாப்பிடணும் அப்படிதானே? சொல்லு. சரி ஏன்னா அப்படி இது என்னென்ன வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துட்டாங்களா? இது குதிரைவாலி அரிசி. அந்த திங்ஸை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துருங்க. சுதாகர், இது என்னது? குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசியில என்ன செய்வாங்க? குதிரைவாலி அரிசியில என்ன செய்வாங்க? சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. இது எதுக்கு நல்லது? அப்புறம் இதய நோயாளிகளுக்கு நல்லது. சரி, வேற அடுத்தது இது என்னது? வெத்தலை எதுக்கு? கல்யாண வீட்டுல எல்லாம் வெத்தலை வச்சிருப்பாங்க. எதுக்கு? சாப்பிட்ட உடனேவும் அந்த சாப்பாடு சீக்கிரமா ஜீரணம் ஆகாத தண்ணி வெத்தலை போடணும் அதுக்காக. சரி, இது என்னது? கருஞ்சீரகம். விளக்குல சுட்டு உரசி பசங்களுக்கு பொட்டு வச்சா நல்லது. குழந்தைங்களுக்கு கண்மை வைக்கிறத விட இதை வைக்கிறது நல்லது. சரியா? அடுத்தது இங்கிட்டு இது என்னது? என்ன லட்டு? என்ன லட்டுடா? பொரியல்ல லட்டு. பொரிக்கல்ல லட்டு. புரி. சரி, என்ன லட்டு அது? பொரிக்கல்ல லட்டு. பொரிக்கல்ல லட்டு. சரி, கொடு. இது முறுக்கு. இது என்னது? பயறு. சரி, முகேஷ் என்ன முகேஷ கொஞ்சம் வச்சுருங்க. முகேஷ், லட்டு சாப்பிட்டு எனக்கு பிடிக்குமா லட்டு? சரி, லட்டு சாப்பிடுவான். இதை கவினையா என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இது என்னது? கம்பரிசி, முளை கட்டின கம்பரிசி. சரியா? இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்து. சரியா? வினாயவலி அவல் பாயாசம். இது என்னது? பால் கொல்கட்டை. இது என்னது? அளவு முத்து கனகா சோழி. பல்லாங்குழி வச்சு என்ன பண்ணுவாங்க? விளையாடுவாங்களா? சரி, நம்ம கைக்கும் கண்ணுக்கும் என்னது? பல்லாங்குழி விளையாண்டா ரொம்ப நல்லது. சரியா? இது காய்கட்டையா? சூப்பர். இது மெல்பா. மெல்பா இது என்னது மெல்பா? இது பென் ஸ்டாண்டு. பென் ஸ்டாண்ட். இதெல்லாம் செஞ்சிருக்காங்க எங்க அம்மா மரத்தால செஞ்சிருந்தாங்க. உங்க அம்மாவா செஞ்சாங்க? சூப்பரா செஞ்சிருக்காங்களே. இது என்னது? இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் என்னது? இந்த பாக்ஸ் போட்டியில் பூட்டு போட்டு எப்படி திறக்கணும்?
புட்டின் காசுல போட்டு போட்டிருக்காப்பா. முண்டிட்டப்பா ஆ. இது வந்து மரத்தால் ஆன பொருட்கள். உண்டியல். உண்டியல். இல்லப்பா இது வந்து ம். கூட ஓலை எதுல செஞ்சு? ஓலையில கூட பண்ணுவாங்க ஓலை. பனை ஓலை. சரி. இது வந்து ஓலை ஓலையில இது செஞ்சுருக்காங்க. இதுவும் மன அவ்வளவுதான். ராகினி இதை கொடு. ராகினி வாங்கிக்கோ. இது வந்து குச்சி பாக்ஸ். குச்சி பாக்ஸ், பென்சில் பாக்ஸா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பென்சில் பாக்ஸ் வந்து இப்படி ஓலையில செஞ்ச பாக்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம பசங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி நல்லா இருக்கு. ம். ராகினி சொல்லு. என்னது இது? ஓலைப்பட்டான் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தீமணம் போட. ஆ? தீமண்டம் இந்த ஓலை கொட்டான்ல தீமண்டம் போட்டு சாப்பிடணுமா? போட்டு சாப்பிட்டா என்ன நன்மை நமக்கு? ஆ? நல்லா வாசனையா இருக்கும். அது மட்டும் இல்லாம கேரி கவர்ல போட்டு சாப்பிட்டா அது வந்து சீக்கிரம் மண்ணுல என்ன செய்யாது, மக்கி போகாது. அப்போ மண் வளம் பாதிக்கப்படும். சரியா? ஓலை கொட்டான்ல போட்டோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பிரியங்கா, மண்பானையால் செய்த பொருட்கள். மண்பானை நல்லா இருக்கு. மண்பானை. கோகுல் என்ன செஞ்சிருக்க? சொல்லு. இது என்னது? என்ன ஜூம் பண்ணி இருந்தேன். மண் களிமண்ல விளையாட்டு ஜாமான் செஞ்சு கொண்டு வந்திருக்கான். களிமண் என்ன இது செஞ்சா என்ன ஆகும்டா? கைக்கு எக்ஸசைஸா? சரி, வேற? கோகுல்குமார் வந்து இது களிமண்ணால செஞ்சுட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஃபைன் மோட்டார் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்பப்போ அந்த களிமண்ல சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான்லாம் செய்வான். இது வந்து அவனோட ஃபிங்கருக்கு வந்து ஒரு எக்ஸசைஸா இருக்கும். சவுண்டா சொல்லு. டேவிட் வந்து கருவேப்பிலை, செம்பருத்தி, பப்பாளி இலை, நித்திய கல்யாணி, முருங்கைக்கீரை, நாயுருவி, பிறந்த நாயகம், லட்சவெட்டை, வேப்பிலை, நாயுருவி, கீழாநெல்லி, இத்தனை மூலிகையும் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்ன யூஸ்ன்னு சொல்லுங்க. டேவிட்டோட ஆட்சி சொல்லுவாங்க. இது வந்து மூளைக்கு நல்லது. சரி, இது ஞாயிறு இலையா? இதை நல்லா உருவி இதை நல்லா அள்ளி வச்சு அரைச்சி குடிச்சா மூளைக்கு நல்லது. அதுக்கப்புறம் இது வதக்கி கெட்டலாம், அந்த இடத்துல கெட்டலாம். சரி, இது வந்து ஊது காமாலைக்கு, மஞ்ச காமாலைக்கு நல்லது. அரைச்சி வேப்பிலை. வேப்பிலை வந்து நம்மளுக்கு அம்மா போட்டுருக்கு அப்படின்னா இந்த வேப்பிலை வந்து அரைச்சி தலையில பக்கம் போடணும். அப்புறம் மேலெல்லாம் தடவணும். உள்ள கொஞ்சம் கொடுத்தா நல்லது. அம்மா குழந்தை சீக்கிரமா அவங்க மனசு மாதிரி இறங்கிடுவாங்க. அப்புறம் மற்றபடி காய்ச்சல் வச்சனாலும் நம்ம இதை அரைச்சி கொடுக்கலாம். மறுபடியும் புழுக்கடிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தோம்னா இது நல்லது. இது வந்து நல்ல ஒரு மருத்துவம். இது எது? இது என்னது? இது வந்து லட்சவட்டை இலை. இது வந்து நெஞ்சு வலிக்கு வந்து இது கூட ஆட்டு ரத்தம் போட்டு தேங்காய்ப்பெல்லாம் போட்டு நல்ல வெங்காயம் மசாலா நல்லா குருவை நறுக்கி போட்டு வதக்கி சாப்பிட்டா நெஞ்சு வலி கேட்கும், குறுக்கு வலிக்கு கேட்கும். இது வந்து நல்ல மூலிகை மருந்து. நம்ம உடனே ஆஸ்பத்திரி போனா அங்க போனலாம் நினைக்கக்கூடாது. நம்ம கையிலவே எல்லா மருந்துமே இருக்கு, மூலிகை மருந்து. அதனால இது வந்து அவசரத்துக்கு நம்மளுக்கு அவசரத்துக்கு உதவும் இது. அப்புறம் இது சொல்லியாச்சுல, இது கறந்த நாயகம். இது கறந்த நாயகம் வந்து வெட்டுக்காயத்துக்கு வந்து இது வந்து நல்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு நல்லா பொடிசா வெட்டி இதையும் உருவி நல்லா அம்மியில வச்சு தேங்காய் எண்ணெயில வேக வச்சு அந்த வெட்டுக்காயம் பட்ட இடத்துல இதை வச்சு கட்டினோம்னா நல்லா சீக்கிரம் குணமாயிரும். இது என்னது? முருங்கை இலையா? ஆமா, இது வந்து முருங்கைக்கீரை. ரத்தம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை 2 உருவி போட்டு 2 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் சீரகம் வேக போட்டு நல்லா இது தேனி காலையில ஒரு டம்ளர் குடிச்சோம்னா நம்மளுக்கு நல்லா ரத்தம் ஊறும். இதுல காசு பணம் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரி போய் எல்லாமே சத்தானது சாப்பிடாது. இது நம்மள மாதிரி ஏழை எளியவங்களுக்கு வந்து இது ரொம்ப உதவியா இருக்கும். இது குடிச்சாலே போதும் நல்லா ரத்தம் ஒரு டெய்லி ஒரு டம்ளர் முருங்கை வேக போட்டு குடிச்சா நல்லா ரத்தம் ஒரு இது நல்ல ஒரு மூலிகை மருந்து. இது என்ன வரும்னு எனக்கு தெரியாது. வேற என்ன மறைக்காதீங்களாம். இது எனக்கு தெரியாதுல்ல. இது நித்திய கல்யாணி சுகருக்கு நல்லது. அப்படியா? சரி. என்னம்மா?